Hello guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன கோர்ஸ் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா BTech Biotechnology. ஸோ இந்த கோர்ஸ் வந்து ஆன் டிமாண்ட்ல போய்கிட்டு இருக்க ஒரு கோர்ஸ் அண்ட் இப்போவுமே நிறைய பேர் இதை வந்து சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த கோர்ஸோட டியூரேஷன் வந்து பார்த்தோம்னா 4 years. இது ஒரு அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் அண்ட் இந்த கோர்ஸோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து என்ன அப்படின்னா அவங்களோட 12th வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீம் வந்து சூஸ் பண்ணியிருக்கணும். அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், அப்புறம் வந்து பயாலஜி இதெல்லாம் வந்து அவங்க சூஸ் பண்ணியிருக்கணும் ஃப்ரம் அ ரெகக்னைஸ்டு போர்ட். ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட 12th மினிமம் 60% மார்க்ஸ் வந்து அவங்க ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அண்ட் இந்த கோர்ஸோட அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வச்சு அவங்க வந்து சூஸ் பண்ணுவாங்க. அண்ட் சில காலேஜஸில் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனையும் வச்சுருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸோட ஆவரேஜ் ஃபீஸ் இன் இந்தியன் ருபீஸ் வந்து பார்த்தோம்னா 1.2 லேக்லேருந்து 10.5 lakhs per annum வரைக்கும் ஆகலாம். அண்ட் இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் ஒருத்தர் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும், அதாவது ஆவரேஜ் சேலரி இன் இந்தியன் ருபீஸ் வந்து பார்த்தோம்னா 5 to 8 lakhs per annum வரைக்கும் இருக்கலாம். ஓகே, இப்போ எதனால இந்த பிடெக் பயோடெக்னாலஜி வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பிடெக் அண்ட் பயோடெக்னாலஜிஸ்க்கு வந்து மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கு ஒரு கேண்டிடேட்க்கு. லைக் அவங்களோட கெரியரை க்ரோ பண்றதுக்குமே அண்ட் அது மட்டும் இல்லாமல் யூனிக் ஜாப் பொசிஷன்ஸ் கிடைக்கிறதுக்குமே இந்த பயோடெக்னாலஜி கோர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபர்தர் எஜுகேஷனாக எம்டெக்கோ இல்லை எம்பிஏவோ வந்து பர்சியூ பண்ணலாம். அண்ட் அனதர் ஒன் என்னன்னு பார்த்தோம்னா ரிசர்ச் ஆப்ஷன்ஸுமே இந்த பிடெக் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சேலரி பேக்கேஜஸ் வந்து ரொம்ப ஹையரா இருக்கிறதுக்குமே இந்த பிடெக் பயோடெக்னாலஜி கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் சூசிங் யுவர் கெரியர். ஸோ இந்த பிடெக் பயோடெக்னாலஜி போத் ஃபுல் டைம் அண்ட் பார்ட் டைமாகவும் வந்து பண்ணலாம். பட் இது ரெண்டுத்துக்குமே எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து அவங்க 12th வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அட்மிஷன் வந்து போத் மெரிட் ஆர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸ்டாக கூட இருக்கலாம். அண்ட் இந்த கோர்ஸ்க்கு டைரக்ட் அட்மிஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ டைரக்ட் அட்மிஷன்ஸ் அப்படின்னா என்னன்னா நீங்க டைரக்டா காலேஜஸ் ஒரு யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்து எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸும் கிளியர் பண்ணாம போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம இட் இஸ் த்ரூ தி மேனேஜ்மெண்ட் கோட்டா. அவங்க மூலியமா பிரைவேட் காலேஜஸ்ல அப்படி நீங்க வந்துட்டு 12th நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களால டைரக்டா அந்த காலேஜ்ல வந்து அட்மிட் ஆகிக்க முடியும். இந்த பிடெக் பயோடெக்னாலஜியில் என்னென்ன சிலபஸ்லாம் கவர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், இன்ஜினியரிங், மெக்கானிக்ஸ், பேசிக்ஸ் ஆஃப் சி ப்ரோக்ராமிங், அப்புறமேட்டு எலக்ட்ரானிக் டிவைஸோட லேப், இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ், கெமிஸ்ட்ரி லேப், ஃபிசிக்ஸ் லேப், அப்புறம் சர்க்கியூட்ஸ் அண்ட் நெட்ஒர்க்ஸ், டிஜிட்டல் சிஸ்டம்ஸ், பயோகெமிஸ்ட்ரி, பயோ அனாலிட்டிக்கல் டெக்னிக்ஸ் அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்ஜினியரிங் எக்கனாமிக்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், பயோமெட்டீரியல், ஆர்டிஃபிஷியல் ஆர்கான்ஸ், டயக்னோஸ்டிக், அல்ட்ராசவுண்ட் இன் மிஷின், இந்த மாதிரி ஏகப்பட்ட கோர்சஸ் வந்து கவர் பண்ணுறாங்க. அண்ட் மொத்தமாக 8 செமஸ்டர்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கும். இந்த பிடெக் பயோடெக்னாலஜியை ஆஃபர் பண்ணக்கூடிய டாப் காலேஜஸ் இன் இந்தியா வந்து பார்த்தோம்னா சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இவங்களோட ஃபீஸ் இன் இந்தியன் ருபீஸ் வந்து பார்த்தோம்னா 17,500. ஹிந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் உங்களோட ஃபீஸ் இன் இந்தியன் ருபீஸ் வந்து 2,29,500 இருக்கும் இந்த கோர்ஸ்க்கு. அண்ட் கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இதில் வந்து இவங்களோட ஃபீஸ் வந்து 50,000 இருக்கும் இந்த பிடெக் கோர்ஸ்க்கு. சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இவங்களோட ஃபீஸ் இன் இந்தியன் ருபீஸ் வந்து 50,000. பிஎஸ் அப்துல் ரஹ்மான் யூனிவர்சிட்டி இவங்களோட ஃபீஸ் இன் இந்தியன் ருபீஸ் வந்து 85,000 வரைக்கும் இருக்கலாம். ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ் இவங்களோட ஃபீஸ் இன் இந்தியன் ருபீஸ் வந்து 50,000. SRM இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி உங்களோட ஃபீஸ் இன் இந்தியன் ருபீஸ் வந்து 2,60,000 வரைக்கும் இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த பிடெக் பயோடெக்னாலஜியோட காலேஜஸ் இன் தமிழ்நாடு வந்து பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து SRM இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி உங்களோட ஃபீஸ் இன் இந்தியன் ருபீஸ் வந்து 6,10,000 வந்து இருக்கலாம் இந்த பிடெக் கோர்ஸ்க்கு. காருண்யா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி உங்களோட ஃபீஸ் இன் இந்தியன் ருபீஸ் வந்து 6 lakhs. அண்ணா யூனிவர்சிட்டி உங்களோட ஃபீஸ் இன் இந்தியன் ருபீஸ் வந்து 2 lakhs இருக்கலாம் இந்த பிடெக் கோர்ஸ்க்கு. அண்ட் சாஸ்திரா யூனிவர்சிட்டி உங்களோட ஃபீஸ் இன் இந்தியன் ருபீஸ் வந்து 7 lakhs வரைக்கும் இருக்கலாம். TNAU இவங்களோட ஃபீஸ் இன் இந்தியன் ருபீஸ் வந்து 4,60,000 வரைக்கும் இருக்கலாம். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இவங்களோட ஃபீஸ் இன் இந்தியன் ருபீஸ் வந்து 5 lakhs வரைக்கும் இருக்கலாம் இந்த பிடெக் கோர்ஸ்க்கு.
இந்த பிடெக் பயோடெக்னாலஜியை கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் நீங்கள் என்னென்ன ஜாப் ப்ரொஃபைல்ஸ்லாம் போகலாம் அண்ட் அதோட சேலரி இன் இந்தியன் ருபீஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கிளினிக்கல் ரிசர்ச்சர், இவங்களோட சேலரி இன் இந்தியன் ருபீஸ் வந்து 3.5 lakhs per annum வரைக்கும் இருக்கலாம். செகண்ட் வந்து ஃபார்மசிஸ்ட், இவங்களோட சேலரி இன் இந்தியன் ருபீஸ் வந்து 2.6 lakhs per annum வரைக்கும் இருக்கலாம். தேர்ட் வந்து ப்ரொஃபஷனல் லேப் டெக்னீஷியன், இவங்களோட சேலரி இன் இந்தியன் ருபீஸ் வந்து 3 lakhs per annum. மெடிக்கல் ரைட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், இவங்களோட சேலரி இன் இந்தியன் ருபீஸ் வந்து 8 lakhs per annum வரைக்கும் இருக்கலாம். மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ், இவங்களோட சேலரி இன் இந்தியன் ருபீஸ் வந்து 2.5 lakhs per annum வரைக்கும் இருக்கலாம். மைக்ரோபயாலஜிஸ்ட், இவங்களோட சேலரி இன் இந்தியன் ருபீஸ் வந்து 3.11 lakhs per annum வரைக்கும் இருக்கலாம். ப்ரொடக்ஷன் மேனேஜர், இவங்களோட சேலரி இன் இந்தியன் ருபீஸ் வந்து 7.9 lakhs per annum வரைக்கும் இருக்கலாம். இந்த பிடெக் பயோடெக்னாலஜியோட டாப் ரெக்ரூட்டர்ஸ் வந்து பார்க்கலாம். சிப்லா, டாக்டர் ரெட்டிஸ், லியூபின், ஜைண்டஸ், அப்பாட், பைகான், ராசி சீட்ஸ், இந்தியன் இம்யூனாலஜிக்கல்ஸ் லிமிடெட், சாந்தா பயோடெக்னிக்ஸ் லிமிடெட், சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா லிமிடெட், பிரெயின்வேவ் பயோடெக்னாலஜி லிமிடெட், அவென்டஸ், பாரத் பயோடெக், வெங்கடேஸ்வரா ஹேட்சரிஸ், நோவோ நார்டிஸ்க், இந்தியன் இம்யூனாலஜிக்கல்ஸ் அண்ட் மெனி மோர். ஸோ இந்த பிடெக் பயோடெக்னாலஜியை கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் ஒருத்தங்களுக்கு நிறைய வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது அவங்களோட கெரியரை சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதில் வந்து அவங்க எம்டெக் ஆர் எம்பிஏ வந்து சூஸ் பண்ணலாம் ஃபார் ஃபர்தர் ஸ்டடீஸ் அப்படி போகிறாங்க அப்படின்னா. அப்படி இல்லைன்னா அவங்க வந்து ஜாபுக்குமே வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ பிடெக் முடிச்சதுக்கு அப்புறமா வந்து ஒருத்தர் எம்டெக் எம்பிஏ அப்படி இல்லைன்னா பிஹெச்டி இன் பயோடெக்னாலஜி வந்து சூஸ் பண்ணலாம் அவங்களோட ஃபர்தர் ஸ்டடீஸ்க்காக. அண்ட் அனதர் ஒன் ஆப்ஷன் வந்து அவங்களோட ஜாப் ப்ரொஃபைல்ஸை வந்து சர்ச் பண்ணிட்டு அண்ட் அதில் வந்துட்டு பர்சியூ பண்ணுறதுமே வந்து இன்னொரு பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் திஸ் பிடெக் பயோடெக்னாலஜி கேண்டிடேட்ஸ். ஸோ ஒன்ஸ் இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த கோர்ஸ் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் யுவர் பெட்டர் ஃபியூச்சர். ஸோ உங்களோட 12th முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த கோர்ஸை வந்து தாராளமாக சூஸ் பண்ணலாம். அண்ட் அப்படி யாருக்கெல்லாம் வந்துட்டு ஃபுல் டைமாக இந்த பிடெக் பயோடெக்னாலஜியை வந்து போய் படிக்க முடியல அப்படிங்கிறவங்க வந்து பார்ட் டைமாக வந்து அவங்க வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ அந்த பார்ட் டைமாக படிக்கும்போது அவங்களுக்கு என்னென்ன காலேஜ்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டவுட் இருக்கும். ஸோ அந்த காலேஜஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். GCT கோயம்புத்தூர், உங்களோட ஃபீஸ் வந்து இன் இந்தியன் ருபீஸ் 9,500 கிட்ட இருக்கும். டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், உங்களோட ஃபீஸ் வந்து 55,000 கிட்ட இருக்கும். SIT டார்ஜிலிங், இதோட ஃபீஸ் இன் இந்தியன் ருபீஸ் வந்து 3,93,000 கிட்ட இருக்கும். GCE சேலம், இவங்களோட ஃபீஸ் இன் இந்தியன் ருபீஸ் வந்து 8,950 இருக்கும். SRM இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை, இவங்களோட ஃபீஸ் இன் இந்தியன் ருபீஸ் வந்து 65,000 வரைக்கும் இருக்கும் இந்த கோர்ஸை நீங்கள் பார்ட் டைமில் பர்சியூ பண்ணுறதுக்கு. ஸோ இந்த காலேஜஸ்லாம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் பார்ட் டைம் பிடெக் கோர்ஸ், பிடெக் பயோடெக்னாலஜி கோர்ஸ்க்கு வந்து பார்ட் டைமாக இதில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இன்னுமே இந்த பிடெக் பயோடெக்னாலஜி கோர்ஸோட பார்ட் டைம் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் வேறு என்ன கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டேப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.